ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு தரமான ஹெட்செட் போட்டிருக்கேன். வந்து பாருங்கள், ஒருத்தனை ஈஸியாக அவன் பாட்டு சரியான பாட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், உள்ளே வந்தாச்சா, எக்ஸாம்பியும் டபுள் பேர்லாம் அவன் எடுத்திருப்பான். நமக்கு டபுள் பேரில் கை வந்த கலை. இப்போ பாருங்கள், தெரியல அப்படியே ரெண்டு எட்டு போவோம். அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டு போடுறேன். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி தான் இந்த ரவுண்டில் வந்து அவன் 3 புல்லட்டுமே பாடி ஷாட்டில் தான் செத்தான். இருங்க, இப்போ சர்ன்னு போவேன், ஏறுவேன். இருந்தாலும் இந்த இடத்துல அவன் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி குதிப்பேன், அப்படி குதித்து வரும் 8 மட்டும்தான் செத்தான். இனிமேல் தான் கைஸ் M10 எடுப்பேன் கைஸ். இப்போ வந்து இருங்க, இந்த இடத்துல மட்டும் ஒன்று ஏற்றி விட்றேன். இது மட்டும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடும். இப்போ வந்து பாருங்கள், ஹெட்ஷாட் போடுவேன், ஜஸ்ட்டு மிஸ்ல போயிருக்கான். இப்போ இப்படி வந்து போடுவேன், உழுவாது. இதே நெக்ஸ்ட் ரவுண்டு போடுவேன். இப்போயே அந்த ஒரு இப்போ தான் அவனை முடிச்சு விட்ருவேன். இனிமேல் தான் சம்பவம் சாப்பிட்டு. இப்போ வந்து நான் சர்ன்னு தர்ஷியை யூஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் அடிச்சுட்டு போவேன். அப்படியே அவன் நின்றுட்டு பண்ணிட்டு ப்ராப்ளம் போட தொம்னு ஒன்று இருப்பேன். பாருங்க, இப்போ டர்ஷியா யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி அப்படியே நார்மலாக ஓடி போய் தொம்னு ஒன்று வைப்பேன், சுற்றுவோம். இதுதான் இந்த லாஸ்ட் ரவுண்ட் தான் கைஸ். ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தான் அவனுக்கு ஒரு ரவுண்டு ஜெயிக்க விட்ருக்கேன். உங்களாம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 0 vs 4 யாரையாவது ஜெயிங்கன்னு, சரி 5 யாரையாவது ஜெயிங்கன்னு. அதுக்காகவே இந்த மேட்ச்சு. இப்போ வந்து பாருங்கள், இதுக்குள்ளே அந்த இந்த ஒத்த பிளேட்டுக்குன்னு MP40 மட்டும்தான் எடுத்துருந்தான். எனக்கு வேறு அந்த ஒத்த பிளேட்டுக்குள்ள ஆடவே வராது. போட்டு 49 டேமேஜ் போட்டு இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஃபுல் மெடியை போட்டுட்டு ஒரு மெடி போட்டால் புல்லட் செலுத்து இப்படியே இன்னொரு டைம் ப்ளூவாக போட்டு இந்த இடத்துல வெளியில் அப்படியே ஓப்பன் பண்ணி மெடி போடுவேன். கழுத்தில் செத்துருவான். சரி, பாய் பாய்.